இந்த அளவுக்கு மதவெறி பிடிச்ச ஒரு கூட்டம் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்கும். அது நம்ம இந்தியாவில் இருக்கு. நான் இவ்வளவு கோவமா ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றது, அந்த மதவெறி பிடிச்ச மிருகங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கே புரியும். கர்நாடக மாநிலம் பெலகாவி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் புலிக்கட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு அரசு பள்ளி இருக்கு. அந்த அரசு பள்ளியோட குடிநீர் தொட்டி இருக்கும் இல்லையா, அந்த தொட்டியில இப்ப நீங்க பாக்குற இந்த 3 பேர், அதாவது ஸ்ரீராம் சேனா அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்த இவங்க 3 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த குடிநீர் தொட்டியில விஷத்தை கலந்துருக்காங்க. அந்த குடிநீரை குடிச்ச அடுத்த நிமிஷமே 11 மாணவர்கள், சின்ன சின்ன பசங்க, 50 பேரும் பாத்தீங்கன்னா வாந்தி மயக்கம் ஏற்பட்டு. சரி, எதுக்கு இந்த நாதாரி பயலுக அந்த குடிநீர் தொட்டியில போய் குடிநீர்ல போய் எதுக்கு விஷத்தை கலந்தாங்க அப்படின்றத நான் சொன்னேன்னா, இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நான் ஒன்று சொன்னது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒருங்க கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இந்த சம்பவம் நடந்தது ஜூலை 14ஆம் தேதி. அப்பவே போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணை எல்லாம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அந்த குடிநீர் தொட்டிக்கு கொஞ்சம் தொலைவுல பாத்தீங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து ஒண்ணு அந்த டப்பா கிடந்து. அப்புறம் மருத்துவர்களோட ரிப்போர்ட், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சு ஆராய்ஞ்ச போது அந்த டப்பால உள்ள பூச்சிக்கொல்லி மருந்து தான் இந்த தண்ணியில கலக்கப்பட்டிருக்கின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டப்பால உள்ள கைரேகையை எடுத்து அப்ப தெரிய வந்திருக்கு, இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க தான் கலந்துருக்காங்க அப்படின்னு. இவங்களோட கைரேகைக்கு ஒத்து போயிருக்கு. இவங்க தான் இந்த ஸ்ரீராம் சேனா அமைப்பை. சரி, எதுக்கு ஸ்கூல்ல உள்ள தண்ணியில போய் பூச்சிக்கொல்லி மருந்து கலந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புலிக்கட்டி அரசு பள்ளி இருக்குல்ல, அந்த அரசு பள்ளியோட தலைமை ஆசிரியர் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர். அவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு மதவெறி பிடிச்ச நாதாரி பயலுக. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.